So, hello traders, welcome back to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கான அப்டேட்டு ப்ளஸ் ஒரு கீ லெவல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இதை வந்து சொல்லும் போதும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு பெரிய கரெக்டிவ் மார்க்கெட் நடக்க போகுது. கரெக்டிவ் மார்க்கெட் எதுக்கு நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே பார்த்தா தெரியும். மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போன மார்க்கெட்டு இங்கேருந்து நல்லா கேப் அப் ஆகி ஜம்ப் அடித்து மேலே போயிட்டுருக்கோம். ஸோ நிஃப்டி என்ன பண்ணுவான் நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டியோட ரிஜெக்ஷன், அதாவது ரெசிஸ்டன்ட் லெவலில் தேர்ட் டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? அங்கே மேலே இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வைப் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கான். ஒரு ரெட் கலர் கேண்டில் நமக்கு இண்டிகேஷன் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்ன பண்ணணும்னா, நாளைக்கு இங்கேருந்து இங்கே கரெக்டிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இப்படி கரெக்டிவ் ஆகிறதுக்கான மார்க்கெட் நிறையா இருக்குது. இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து, அதாவது ஒரு கேப் அப் ஆகி ஏதோ ஒன்று பண்ணி 23,900க்கு மேலே நமக்கு ஒரு கேப் அப் கொடுத்து வரோம் அப்படின்னா, இங்கே சஸ்டெயின் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் இதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கே தான் கீழே வரும். எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா 23,590 வந்து நிற்கும். அதில் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் ஒபே பண்ணலாம், இல்லை இந்த லைனில் சப்போர்ட் பண்ணிட்டு மேலே போகலாம். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் 23,400. ஓகேங்களா? அடுத்து அதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டான், இல்லை மார்க்கெட் நல்லா கரெக்டாக ஒரு பெரிய இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து ரொம்ப ஆக்கியபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து 23,000 வரைக்கும் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டில் நமக்கு 24,200 வரைக்கும் மார்க்கெட் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த கீ லெவல்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் சேம் அதே சினாரியோ தான். மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோனில் இருக்கான். கொஞ்சம் ஒரு 3 கேண்டில்ஸ் வந்து இப்போ நமக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் காமிக்கிறான். ஆனால் இருந்தாலும் மார்க்கெட்டில் கொஞ்சம் அப்படி போயிட்டு ஒரு சின்ன வாய்ப்பு வச்சுட்டு அப்புறம் கீழே வரலாம். எது வரைக்கும் வரலான்னா 53,520 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும். இல்லை அதையும் பிரேக் அவுட் பண்ணுறான்னா, என்னோட ப்ரெடிக்ஷன் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கன்ஃபார்மாக 52,900 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? அப்படி இல்லை மார்க்கெட் வந்து இந்த லெவல் 54,460 மேல் நாளில் பிரேக் அவுட் இது மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுறானோ, இல்லை ஒரு கேப் அப் கொடுத்துட்டானோ, இதில் சஸ்டெயின் ஆகிட்டு திரும்ப வந்து அடுத்த புல் பேக் அடிப்பான். 55,200 வரைக்கும் மார்க்கெட் போகும். இதுலேயும் நல்லா ப்ரெஷர் பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா 56,240 வரையும் மார்க்கெட் மேலே போகலாம். ஓகேங்களா? இதில் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரைஸ்லையும் ஒரு மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து கோல்டை பார்த்துருவோம். இப்போ இந்த ப்ளூ கலர் எதுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்கோன்னா, இதுக்குள்ளே இருக்கிற ஒரு 4 கீ லெவல்ஸ் தான் நமக்கு நாளைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? அதனால தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்டை பார்த்துருவோம். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ட்ரெண்ட் லைனில் அதே சேம் சினாரியோ ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்த்தோம்னா 3 டச்சு ஒரு லிக்விடிட்டி ஸ்வைப் இங்கே கொடுத்த மாதிரியே இங்கே சின்னதாக கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் இங்கே வந்து திரும்ப இப்படி வந்து புல் பேக் ஆகும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற ஃபேர்வெலி கேப்பை இல்லை இந்த ஃபேர்வெலி கேப்பை உடச்சிட்டோம் அப்படின்னா இந்த இருக்கிற சப்போர்ட் லெவலுக்கு வருவோம். அதாவது 3,281க்கு வந்துட்டு இங்கேருந்து மார்க்கெட் இங்கே வந்துட்டு இங்கே சின்னதாக திரும்ப அடிச்சுட்டு திரும்ப இதில் பண்ணிட்டு இந்த லெவல் வரைக்கும் போவோம். அதாவது 3,331 வரைக்கும் மார்க்கெட் மேலே போவோம். இல்லை இங்கேயே பிரேக் அவுட் நமக்கு இப்போ நைட்டே கொடுத்துட்றோம் அப்படின்னா மார்க்கெட் அடுத்த லெவலில் இங்கேருந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நமக்கு அடுத்த ரெசிஸ்டன் லெவலு 3,344, அடுத்து 3,358, அடுத்து 3,370. இந்த லெவல்ஸ்லாம் வந்து மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு கீ லெவல்ஸ்லையும் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, அதோட கேண்டில் ஃபார்மேஷன் என்ன, அது எஸ்எம்சி கான்செப்ட் ஏதாவது ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சானா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ பார்த்து நாளைக்கு ட்ரேடு சிறப்பாக பண்ணுங்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.